இலங்கையின் ஏனைய மாவட்டங்களை விடவும் யாழ்ப்பாணத்தில் நிதி மோசடிகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சடுதியாக அதிகரித்து உள்ளன. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 62 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக புலம்பெயர் உறவுகளை இலக்கு வைத்தும் வெளிநாட்டு மோகத்தை பயன்படுத்தியும் இந்த மோசடிகள் அரங்கேறியுள்ளன. யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் கடந்த ஆண்டில் மட்டும் 225 பாரிய மோசடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த மொத்த தொகை 62 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த மோசடிகள் பிரதானமாக 4 வழிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பா மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பல லட்சக்கணக்கில் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. பணத்தாசை காட்டி சமூக வலைதளங்கள் ஊடாக மக்களை ஏமாற்றி பணம் பறித்தல், போலி ஆவணங்கள் மூலம் காணிகளை விற்பனை செய்தல், இதில் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளே அதிகம் இலக்கு வைக்கப்படுகின்றது. கவர்ச்சிகரமான முதலீடு திட்டங்கள் என ஆசை காட்டி ஆன்லைன் மூலம் பணத்தை சுருட்டுதல் போன்ற மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவங்கள் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசாரால் இதுவரை 200 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீதான நீதிமன்ற விசாரணைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் இலங்கையின் ஏனைய பகுதிகளை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே இவ்வாறான திட்டமிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவது பாதுகாப்பு தரப்பினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண மக்கள் மற்றும் புலம்பெயர் உறவுகளிடமிருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை மீதான அதீத ஆர்வத்தையே மோசடியாளர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர். அடையாளம் தெரியாத நபர்களிடமோ அல்லது அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களிடமோ வெளிநாட்டு பயணம் மற்றும் காணி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக பணத்தை கையளிக்கும் போது அதீத அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்.